என்ன நீங்களா? என்னாச்சு இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? அங்க அங்க பாருங்க. சரசு சரசு சரசு, என்ன ஏமா இங்க வந்து படுத்திருக்க? எழுந்துரு எழுந்துரு. அவ பண்றது என்னன்னே புரியல. என்ன புரியல? சரசு ஏன் திடீர்னு மரத்தடியில போய் படுத்தா? டெய்லி தான் பெட்ல படுத்திருக்கமே, ஒரு சேஞ்சுக்காக மரத்தடியில போய் படுத்திருப்பா, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. கல்யாணம் வந்துட்டாப்ல இருக்கு. அண்ணா பாருங்கண்ணா, என்னம்மா அண்ணி படம் வரைஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கிறுக்கு வச்சிருக்காங்க. சரி சரி, நாளைக்கு நானே உங்க அண்ணிட்ட சொல்லி அழகா வரைஞ்சு தர சொல்றேன். ஓகே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, பொண்டாட்டி கண்ணே. சரசு திடீர்னு ஃபீவர். நேத்து அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போகும்போதே நினைச்சேன் இப்படி ஏதோ நடக்கும்னு. கோமதி, ஒருவேளை பார்த்தது அந்த படமா இருக்குமோ? என்ன படம்? அதான் அந்த படம். வயசான காலத்துல இன்னும் அதே நினைப்பு. அது இல்லடி, பேய் படமா இருக்குமோன்னு சொல்ல வந்தேன். பேச்ச மாத்துறீங்களே. நான் நினைக்கிறேன் அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குமோன்னு. அம்மா
காஃபி. வா. சரசு இல்ல? தூங்கிட்டு இருக்கா. லேசா ஃபீவர் இருக்கு. நேத்து படம் பார்த்துட்டு வரும்போது நல்லா தான் இருந்தா. இப்ப என்னமோ திடீர்னு என்னமாப்பா, கர்ப்பமா இருக்கிற பொண்ணை நேரம் கெட்ட நேரத்துல வெளியில கூட்டிட்டு போய் சுத்துறது நல்லதில்ல. பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். அதுக்கு இல்லப்பா, நேத்து ராத்திரி காத்துல ஜன்னல் கதவெல்லாம் பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆ. எழுந்து போய் ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு பாக்குறேன். சரசு, 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 சரசு. ஐயோ கல்யாண், அங்க பாருப்பா, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போனப்பா, சீக்கிரம் சீக்கிரம். கல்யாண், நான் ஆஸ்பத்திரில இருந்து வர்ற வரைக்கும் சரசு மயக்கமா இருந்தாலே, இப்ப எப்படி பார்க்க? மயக்கம் தெளிஞ்சிருச்சா? இல்லம்மா, வந்து என்னப்பா சொல்லு. அவளுக்கு அபாஷன் ஆயிடுச்சுமா. கடவுளே, நடந்தது நினைச்சு என்னமா பண்றது? அவ நல்ல ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அப்பா கிட்ட சொல்லிருங்க. சரிப்பா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்புறமா வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. லட்சுமி இங்க தனியா இருப்பா. தேவைப்பட்ட நானே போன் பண்றேன். மிஸ்டர் கல்யாண், எஸ் டாக்டர். ஃபீவர் குறையவே இல்லை. இன்ஜெக்ஷன் ரிப்பீட் பண்ணணும். டோன்ட் வரி, ஷி வில் பி ஆல் ரைட். என்ன சொல்ற? சரசுவை பத்தி ஏதோ கேக்குறான், அதானே? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. ஏன்டா அழுற? 6 மாசம் இல்ல, 2 மாசம் தான் கலைஞ்சிருச்சு. ஓ அதுவா? 6 நாளா சரசு வீட்டுல இல்லைங்கிறியா? கவலைப்படாத, இன்னும் 2-3 நாளையில வந்துடுவா. இவனுக்கு பதில் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள வாய் வேற கை வேற தனித்தனியா ஆயிடும். வேண்டாம், நீ போய் காபி கொண்டு வா. சரத், சரசு அட்மிட் பண்ணி இன்னையோட 1 வாரம் ஆகுது. ஃபீவர் இன்னும் குறையவே இல்லை. தேவையான மருந்து கொடுத்தும் கூட ஜுரம் ஏன் குறையலன்னு தெரியலையே. டோன்ட் வரி, உன் மிஸ்ஸஸோட கேஸ் ஒன்றும் அவ்வளவு சீரியஸா எனக்கு தோணல. நோ ப்ளீடிங் நிக்காம இருக்கே, அதான் எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, நான் போய் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்க்கறேன். தேவைப்பட்டா வெல்லூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம். நீ தைரியமா இரு. சிஸ்டர், இப்போ எப்படி இருக்கு? ஃபீவர் இன்னும் குறையல. ஐ சி. இவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ல எங்க? சீஃப் டாக்டர் ரூம்ல இருக்கு. அதை வாங்கி என் ரூம்ல வைங்க. சரி டாக்டர். டாக்டர், இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தா இது ஒரு கொலையா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இன்ஸ்பெக்டர், டாக்டர் சரத் நல்ல குடும்பத்து பையன். ரிப்போர்ட்ல நானும் பார்த்தேன். உடம்புல விழுந்ததுனால ஏற்பட்ட காயங்கள் பல இடங்கள்ல இருக்கு. ஆனா கொலை செஞ்சு தொங்க விட்ட மாதிரி தானே இருந்தது. நீங்களும் பார்த்தது தானே? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, டாக்டர் கல்யாண் ஒய்ஃபு கூட இருக்கார். வர சொல்லிருக்கேன். டாக்டர், உங்களை சீஃப் டாக்டர் கூப்பிடுறாரு. இது வந்து எதுக்கும் இந்த கேஸ்ல இங்க இருக்கிற ஸ்டாஃப் மட்டும் இல்ல, டாக்டர் கல்யாணும் அவர் ஒய்ஃபையும் மறுபடியும் விசாரிக்கணும். டாக்டர் கல்யாண், உங்க ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. கல்யாண், போலீஸ் உங்க ஒய்ஃபு கிட்ட மறுபடியும் அதை கேட்கணுமா?
கேட்கலாம் டாக்டர். ஆனா வந்து என் ஒய்ஃப் அன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலான்னு இருக்கேன். அதனால நீங்க தேவைப்பட்டா நாங்க வீட்டுக்கு வரோம். ஓகே இன்ஸ்பெக்டர். அப்ப நீங்க அழைச்சிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். அண்ணி உள்ள கூட்டிட்டு போம்மா. போம்மா மெல்ல. ஏன்னா கல்யாண் டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா? மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காரு. நிமிந்து பேசுடா, என்னமோ வளைஞ்சுகிட்டு இருக்க. அதாம்மா ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொன்னேன்ல. நல்லா ரெஸ்ட் வேணும்னா சரஸ்வ 10 நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்புனா என்ன? உங்களுக்கு வேற வேலையே இல்லப்பா. அவ இங்கே இருந்துட்டு போட்டோம். ஆளை விடுங்க. ஏண்டி விவரம் கெட்டதனமா பேசிட்டு போறான், பாத்துக்கிட்டு நிக்கிறிய? நான் எதுக்கு சொன்னேன்னா, தெரியுது, அவன் டாக்டருக்கு படிச்சவன். இந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியும். எல்லாரும் உங்கள மாதிரி இல்ல. என்ன என்ன என்ன? பத்தி எனக்கு தெரியாதா? என்ன சொல்லிடுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அண்ணி, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? நீங்க வீட்ல இல்லாம எனக்கு பொழுதே போகல அண்ணி. நான் உங்களை ரொம்ப படுத்துறேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பாவம் அண்ணன் கூட நீங்க இல்லாம ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. சரி சரி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் அப்புறம் வரேன். கேட்கவே கஷ்டமா இருக்கு. சரத்துக்கு யாராவது விரோதம் இங்க இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அப்படி யாருமே இல்ல. போலீஸ்ல என்ன சொல்றாங்க? கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. பேப்பர் நியூஸை பார்த்தா அது தற்கொலை இல்லைன்னு தான் தோணுது. இல்ல பெர்னாண்டஸ், என் மனசே சரியில்லை. என் ஒய்ஃபுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் இப்படி இறந்துட்டான். ஓஹோ. அன்னைக்கு அட்டன் பண்ண நர்ஸ் விசாரிச்சப்போ ஷரத் அவ கடைசியா பார்த்தது என் ஒய்ஃப் இருந்த ரூம்ல தானே ரிப்போர்ட்ல எழுதியிருக்கா. அப்ப நீ எங்க இருந்த? நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தப்போ தான் இப்படி நடந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும். என்ன செய்யறது? விதியை தடுக்க யாரால முடியும்? அது சரி, இப்போ உன் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? நாட் பேட். சரசு எங்கம்மா போற? கோமதி, கோமதி, என்னங்க? சரசு எங்கயாவது போறேன்னு உன்கிட்ட சொன்னாளா? இல்லையே, ஏன்? எங்கம்மா போறேன்னு கேட்டேன், பதிலே பேசாம ஒரு முறை முறைச்சிட்டு போறா. நேரம் போகலையா என்னமோ, போர் அடிச்சிருக்கோம், அப்படியே காலார நடந்துட்டு வரலான்னு போயிருப்பா. ஏண்டி ஒரு பெரிய மனுஷன் குத்துக்கல்லாட்டா உட்கார்ந்துகிட்டு இருக்க, சொல்லிட்டு போக வேண்டாமோ? உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு கட்டாயமா? எல்லாம் அவ புருஷன்கிட்ட சொல்லியிருப்பா. சேச்சே, வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லாம போச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவம், ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த அபாஷன் ஆனதுல இருந்து மனசு சரியில்லையோ என்னமோ. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஏன் பண்ண மாட்ட? கோயில்ல மீட் பண்ணி அடக்கமான பொண்ணு, அழகா இருக்கா, அது இதுன்னு சொல்லித்தானே மருமகளை கூட்டிட்டு வந்த. இதுவும் பேசுவேன், இன்னமும் பேசுவேன். சரிதான், நிறுத்துங்க. போதும் போதுன்னு பார்த்தா என்னமோ குடியே முழுகிட்ட மாதிரி கடந்து குதிக்கிறீங்களே.